source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தொகுதி மறுவரை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக அதிமுக புறக்கணிச்சிருக்கு. மக்கள் நீதி மையம் பங்கேற்கவில்லை. அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பிலிருந்தும் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற பல்வேறு தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கருத்துக்களையும் கேட்டு பெற்றுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மோட பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைஞ்சிருக்காரு. அவரிடமும் கருத்துக்களை கேட்டு பெறலாம். சார், பிரதான கட்சிகள் மற்ற கட்சிகளும் இப்போ இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான், நீங்கள் மேகதாது பற்றி பேசுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறோம், அதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சரி, உங்களுடைய நிலைப்பாடு தொடர்பா? இல்லை, இந்த என்டிஏவில் இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், அவங்க வர்றதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்டிஏவில் இருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன்ல அவங்க ஒன்றும் என்ன நிலைப்பாடுங்கிறத ஒன்றும் கிளியர் கட்டா சொல்லலை. திமுகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன்ல உள்ள நிலைப்பாடும் இப்போ உள்ள நிலைப்பாடும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. அப்படிங்கும் போது இந்த விஷயத்தில் தேவையில்லாம நம்ம போய் இது பண்ண வேண்டாம் அப்படின்னா திமுக நினைப்பாங்க. அவங்க ஒரு அரசியலை கையெடுக்கத்தான் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 22 எம்பிகள் இருக்கிறாங்க ராஜ்யசபா, லோக்சபாவில். ராஜ்யசபாவில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 30 பேர் அவங்களுக்கு நெருக்கி இருக்கிறப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்கும். அப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவின் நிலைப்பாட்டில் சில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே கணிக்கப்படுது. அதனால திமுக வராது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இதுல தாவேகா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் அப்படின்றதான் பார்க்கணும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு செக் ஒன்று வைக்கிறாங்க. இப்ப தாவேகாவுக்கு எம்பிகள் கிடையாது, எம்பிஸ் இல்லை. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் பில்லை அவங்க எதிர்க்கலாம், கடுமையா எதிர்ப்பாங்க. இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு தர்ம சங்கடமான நிலைமை அப்படிங்கிறது என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அப்புறம் திமுகவினுடைய நிலைப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடா இருக்கு. திமுக கலந்து கொள்ளாது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே பேசப்பட்டது. ஆனா இப்ப அவங்க கலந்துக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், ஐயுஎம்எல், அப்புறம் எம்டிஎம்கே தனி சின்னத்துல போட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு புள்ளியை பார்க்க வேண்டியது இருக்கு. தாவேகா தலைமையில் ஒரு அணி ஃபார்ம் ஆகுதோ அப்படிங்கறதை நம்ம இந்த எம்பி கூட்டத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம். தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி, மதசார்பற்ற ஒரு கூட்டணி இவங்க ஃபார்ம் பண்றாங்களோ அப்படிங்கறத நம்ம இந்த கூட்ட முடிவுக்கு பிறகு நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். அதாவது முன்னாடி திமுக அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒத்துழைக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் இடையில என்ன பேசியிருந்தாங்க மத்திய அரசு தரப்புல இருந்து, அதாவது நாங்கள் திமுக கிட்ட மறுபடியும் பேசி அந்த மசோதாவை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அதற்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாமா? இது ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலில் அந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது கடுமையா எதிர்த்தாங்க. அவங்கதான் அந்த தீர்மானம் கொண்டு அதை தோற்கடிக்கவும் செஞ்சாங்க. ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்க மாநிலத்துல அவங்க ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் பிடிமானம் ஏதாவது ஒண்ணு வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பாஜகவோடு அவங்க நெருங்கி போற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மீது பல பேர் வழக்குகள் இருக்கு. இங்க ஆட்சி இழந்திருக்கிறோம், காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கு. அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு அரசியல் பிடிமானம் வேணும். அப்ப பாஜகவை நோக்கி அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தானே நம்ம கணிக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் சில திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. அது எங்களுக்கு உடன்பாடா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவங்க முழுவதுமாக எந்த முடிவு எடுக்க போறாங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனா இந்த அவங்க பேசுற விஷயங்களை நேற்று சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அப்பா தலைமைதான் முடிவு எடுக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது தலைமை தான் முடிவு எடுக்குங்கிறாரு. டெல்லியில பேசுற திருச்சி சிவா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பேசி முடிவு எடுப்போங்கிறாங்க. கடுமையாக எதிர்த்தவர்கள் பேசி முடிவு எடுப்போங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு மூவ் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அங்க இருக்கு. அப்படிங்கும் போது அதை நோக்கித்தான் போற மாதிரி தான் இருக்கு. இல்லை, தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கோ தென் மாநிலத்துக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்றாங்களே திமுக இப்போதைக்கு. இல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல சில நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு, அதனால நாங்கள் ஆதரிக்கும் கூட சொல்லலாம். இப்ப எங்களுக்கு 39 இருக்கிறது, 60 ஆகுது, 50 ஆகுது, 55 ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப எங்களுக்கு அது திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்குன்னு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, விகிதாச்சார அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இதுல இருக்கலாம்
அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் அந்த மாதிரி உள்ள வச்சுதான் பண்ண முடியுமே தவிர பழைய நிலைப்பாட்டில் நாங்கள் ஏற்றுக்கல, திருத்தங்களோடு வருகிற பட்சத்தில் எங்களுக்கு அது வந்து திருப்திகரமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 பிரதான கட்சிகளுமே வந்து இந்த காவிரி விவகாரத்தை பற்றி பேசுறதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் இந்த தொகுதி மறுவரைக்கு இவங்க வரவும் மறுக்கிறாங்க. திரும்பியும் இவங்க வந்து அந்த கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி விவகாரத்தில் பேசுறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்களா தாவேக? இல்ல, கண்டிப்பாக இது வந்து அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு 2 மணி நேர கூட்டம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. தாவேக அரசாங்கம் பிடிவாதம் பிடிக்காம ஒரு 2 மணி நேரம் நடத்திட்டு போயிடலாம். ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் காவேரியில் தண்ணீர் வர வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுங்கிறதுல நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும். அப்ப அதைத்தான் சட்டமன்றத்துல தீர்மானமும் போட்டு நிறைவேற்றி இருக்காங்க. அதைத்தான் நீங்க வெளியில அனைத்து கட்சி கூட்டமா அங்க நடத்த போறாங்க. என்ன வெளியில அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறப்ப சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள் அதுல பங்கேற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இல்ல ஒரு பெரிய விஷயங்கள் இருக்க போறது கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் இதை வந்து ஒரு விஷயமா பயன்படுத்துறாங்க. ஆனா தாவேகா இந்த விஷயத்தை ஒரு ட்ரம்ப் கார்டா வந்து எதிர்கட்சிகளுக்கு வைக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு என்னன்னு? Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.